எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 4th டே கிளாஸு. இதில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, டியர் ட்ராப்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப அழகாகவே கற்றுக்கணும். நமக்கு ரொம்ப இது நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் போட்டுடலாம் இதை வச்சே. நியூ கோன் அப்படிங்கிறதுனால செல்லோ டேப் சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செல்லோ டேப் சுற்றினதுக்கப்புறம் இந்த எட்ஜு வந்து நமக்கு ஈவனாக இருக்காது. அப்போது வந்து கரெக்டாக டிசைன் வராது. ஸோ கொஞ்சமாக ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக இதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளாட்டாக ஆகிடும். நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டியர் ட்ராப்ஸு ரொம்பவே ஈஸி தான். இப்படி வச்சுட்டு இப்படி டிப்பை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு நம்ம வந்து டாட்டுக்கு வைக்கிறோம்ல அதே மாதிரி இப்படி தேவையான சைஸுக்கு வச்சுட்டு அப்படியே இதை லைட்டாக இழுத்து விட்றணும். அவ்வளோதான். இதுதான் வந்து டியர் ட்ராப்ஸ். இப்படி ஒரே இடத்துல டாட் வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு இந்த வால் மாதிரி இழுத்து விட்றணும். இப்படி நேராக வேணாலும் நேராக இழுத்து விட்டுக்கலாம். இவ்வளோ தான் வந்து டியர் ட்ராப்ஸு. இதையே வந்து ஒரு சின்ன லைனில் இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி வைக்கிறோம். அப்படியே இழுத்து விடுறோம். ஃபஸ்ட்டு எந்த சைஸுக்கு வச்சுருக்கோமோ அதே சைஸுக்கு அடுத்தடுத்த டியர் ட்ராப்ஸையும் வைக்கணும். இங்கே போக போக இந்த எட்ஜுக்கு வரும்போது கொஞ்சம் குட்டியாக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 டைரெக்ஷன்லேயுமே ட்ரை பண்ணணும். இங்கேருந்து இப்படி வைக்கிறதும். அவ்வளோதான். இதுதான் வந்து டியர் ட்ராப்ஸு. இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு வேறு மாடலில் போடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேசிக்கில் சில மாடல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து அது அட்வான்ஸில் இன்னும் கொஞ்சம் இதையே வச்சு இன்னும் கொஞ்சம் டிசைன்லாம் போடுறாங்க. அதையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து அதே மாதிரி டாட்டில் வைக்கிறோம். டாட் வச்சுட்டு கீழே இப்படி இழுத்து விட்றோம். அப்புறம் மேலே லைட்டாக இப்படி இழுத்து விடணும். இது கொஞ்சம் பார்க்க லீஃப் மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு கீழே இழுத்து விட்டுட்டு இப்படி மேலே லைட்டாக. அவ்வளோதான். இந்த கீழே இழுத்து விட்டுட்டு மேலே. அப்படி இல்லைன்னா லைட்டாக இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இது வச்சு இப்படி மட்டும் இழுத்து விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு எப்படி வருதோ எந்த மாதிரி வருதோ அது மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி டாட் வச்சுட்டு கீழே இந்த லைனை இழுத்துட்டு இப்படி இந்த எட்ஜில் இழுத்து விட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இதையும் இதே மாதிரி வைன்ஸாக போட்டு பார்க்கலாம். இதை வச்சுட்டு இப்படி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போடணும். நம்ம ஃபஸ்ட்டு இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தடுத்து செக் பாக்ஸ் போட்டிருக்கோம்ல அதிலலாம் இதே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இதிலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வந்து
கொஞ்சம் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் போடணுங்கிறதுக்காக இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைட்டாக இப்படி மார்க் பண்ணிப்போம். இதை பேசிக்காச்சு போட்டுக்கலாம். இதுலேயும் அதே தான். இப்படி சென்டரில் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே இப்படி ஒரு இழு, இந்த சைடு ஒரு இழு. அவ்வளோதான். 2 சைடும் இப்படி வைக்கிறோம். கீழேயும் இழுக்கிறோம், மேலேயும் இழுக்கிறோம். இது வச்சுட்டு கீழேயும் இழுத்துக்கிறோம், மேலேயும் இழுக்கிறோம். சும்மா சென்டரில் ஒரு டாட் பார்க்க ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டியர் ட்ராப்ஸில் ஒரு மாடல். இதே டியர் ட்ராப்ஸ்லேயே ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அதுலேயே வந்து கொஞ்சம் லென்த்தாக போடலாம். அதுக்கு இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து நமக்கு தேவையான இடத்துல இழுத்து விட்டுக்கணும். ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த சர்க்கிள் மாதிரி டாட் மாதிரி வச்சுட்டு அப்புறம் நமக்கு தேவையான மாதிரி இழுத்து விட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது இப்படியே இழுத்துட்டு வந்து அப்படியே இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான். இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இழுத்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு தின்னாக வரமாட்டேங்குது. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். அப்படியே அழுத்திட்டே வந்து இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான். இதுதான் வந்து டியர் ட்ராப்ஸில் நான் போட போகிற மெயினான டிசைனு. இப்போ இதை யூஸ் பண்ணி செக்குடு பேட்டர்ன்ஸில் என்னென்ன டிசைன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்குடு பேட்டர்ன் போடுறதுக்கு நான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய பாக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ பாக்ஸை போட்டுட்டு டிசைன் போடும்போது மட்டும் காட்டுறேன். இப்போ வந்து செக்குடு பாக்ஸ் போட்டாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டியர் ட்ராப்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இதில் இந்த ஒவ்வொரு இதில் வச்சுட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். அதுக்கான டிசைன்ஸ் தான். இதே மாதிரி ஒவ்வொரு அந்த கிராஸ்லேயும் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம கையில் போடும்போது இன்னும் கொஞ்சம் செக்குடை வந்து சின்ன சின்னதாக போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டியர் ட்ராப்ஸ்லேருந்து லீஃப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா அந்த இது ப்ளெயினாக இருந்துச்சு இல்லையா, அதை நானாகவே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளாக தோன்றதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் என்னென்னா, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். பெருசாக போட்டுட்டு இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து டியர் ட்ராப்ஸ்
இதே மாதிரி தான் 2 சைடும் போடணும். இதுவும் வந்து ஹேண்டில் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுற டிசைன் தான். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக அதே தான் இங்கேயும் எல்லாத்துலேயுமே வந்து 2 சைடும் வந்து இது மாதிரி டேர் டிராப்ஸ் போட போகிறோம். போட்டுட்டு இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், இந்த டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி சென்டரில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச டிசைன் ஏதாவது இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறத விட ஏதாச்சும் டிசைன் போட்டோம்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டாட் வைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டு இருக்கோமோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஹம்ப் போடலாம், சர்க்கிள் போட்டு. ப்ளெயினாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலே வந்து இப்படி கூட பண்ணலாம். டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஏதாவது போட்டோம்னா அதை கொஞ்சம் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டிசைன் நம்ம ஹேண்டில் போடுறோம்னா செக்குடு நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். அது இதே சேம் டிசைனில் வந்து இந்த டியர் ட்ராப்ஸை வச்சு யூஸ் பண்ணி போட போகிறோம். அதுக்கு தான் பாக்ஸ் போட்டிருக்கேன். சேம் அதே தான். நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ் நிறையா வரணும் இல்லையா? இப்போ வந்து இதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நிறைய. அதே மாதிரி இந்த மெத்தட் போட்டோம்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இங்கே இப்போ இதுலேயும் வந்து அதே மாதிரி இந்த டியர் ட்ராப்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சேம் டிசைன், ஆனால் நம்ம போடுற அந்த டியர் ட்ராப்ஸோட பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் லீஃப் மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸில் கரெக்டாக செக்குடு போட்டுக்குங்க. இது வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக செக்குடு போட்டோம்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இப்படி சென்டரில் நிறைய வச்சுக்கிறோம். அப்படி வச்சு இந்த இடத்துக்கு வருது, அப்படியே இங்கே. அவ்வளோதான். இந்த லைனில் சென்டரில் வைக்கிறோம், இந்த இடத்துல லைன் இழுக்கிறோம், இங்கே அப்படியே லைன் இழுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம போட்டிருக்க லைனில் வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாட் வச்சுட்டு அப்படியே 2 சைடும் வந்து இழுத்து விடணும். இது வந்து நிறைய டிசைனில் நீங்களே பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணல, ஒரு இது ஒர்க்கை ஒரு பேட்டர்னை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணல, அதை வந்து அப்படியே நம்ம இதை அப்படியே வந்து நம்ம ஹேண்ட்லேயும் போட்டுடலாம். நம்ம அந்தளவுக்கு வந்து அப்படி நினச்சி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஷேப்பை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் பத்தாது, அதை ஹேண்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாமோ அதையும் சேர்த்து நம்ம பேப்பர்லேயே மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். 2 in 1 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது நம்ம ப்ராக்டிஸ் இதை வந்து மெஹந்தி ப்ராக்டிஸ் கிளாஸ் முடித்த உடனே நம்ம டைரெக்டாக வந்து ஹேண்டில் நல்லாவே நீட்டாக போட்டுடலாம். அதை விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கடையில் விற்கிற கோனில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுலேயே நம்ம இந்தளவுக்கு நல்லா வருது நமக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆர்கானிக் கோன் இருக்கு இல்லையா, ஷாப்பில் மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் போடுறாங்கல்ல ஆர்கானிக் கோன், அந்த கோனை யூஸ் பண்ணி போட்டோன்னா நமக்கு இன்னும் நல்லா வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். அந்த கோன் வந்து எனக்கு கிடைக்கல, நான் அந்த கோன் கிடச்சிச்சின்னா அதுலேயே நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்.
அவ்வளோதான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் நிறையா தேவைப்பட்டுச்சு. அதனால் இதே மாதிரி சேம் டிசைனை நான் இங்கேயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த பேட்டர்ன் டிசைன் ப்ராக்டிஸ் நிறையா வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சது பிடிச்சிச்சு அப்படின்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட மெஹந்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்துச்சு இல்லை எப்படி பண்ணணுங்கிற ஐடியா எதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா டெலிகிராமில் கூட ஜாயின் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.